ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில பணவரவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வீடுமனை வாங்குவதற்கான யோகங்கள். இந்த குரு பெயர்ச்சியில ரிஷபராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணா சாதகமா இருக்குமா? இந்த வருடம் அவங்க தொழில். காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகம். காதலர்களுக்கு திருமண வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவி உறவு இதுதான் கொஞ்சம் கவனமாக. இந்த குரு பயிற்சியில் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல தான் கவனமாக இருக்கு. கணபதி வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம். எவ்வளவு சதவிகிதம் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும்? இவங்களுடைய இது வந்து கண்டிப்பா நான் வந்து ஒரு யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் நம்மோடு இணைச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா மேம். குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. அடுத்த ஒரு வருடங்கள் குரு பெயர்ச்சி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குரு பெயர்ச்சி வர வரைக்கும் இந்த 1 இயர் என்ன மாதிரி 12 ராசிகளுக்கும் பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா இந்த குரு பெயர்ச்சியில பொது பலன்கள் எப்படி இருக்கும் மேம்? இந்த குரு பெயர்ச்சி வந்து பொது பலன் வந்து என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் எரிவாயுக்கள் அது உலகியல் பலனாக எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணங்கள், ஒரு பழைய புராதன கோயில்கள் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடியதாக மாறும் அப்படிங்கிறது. ஒரு அம்மனுக்குள்ள சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா குரு வந்து கடகராசியில் இருக்குது. அது வந்து கடகராசியில் வந்து சனியை பார்க்கறதுனால அம்மன் சார்ந்த கோயில் அந்த இடத்துல வந்து அது நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்மை பெயர்கள் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில் வந்து தங்கத்தின் விலை வந்து ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஒரு வருஷமும் ரொம்ப ஏற்றம் வராமல் ரொம்ப இறக்கம் வராமல் ஓரளவு லைட்டாக தான் ஏற்றிய இறக்கத்தோடு நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. ஷேர் மார்க்கெட்டிங்கில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் அரசியல் இது வந்து களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும். அரசியல் களத்தில் புது புது அனுபவங்கள், புது புது விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே சூடாக பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக இது வந்து எனக்கு வைகாசி மாசத்தில் வந்ததுனால இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாகவும் குடும்ப விஷயங்கள் நிறைய சுமூகமான விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேம். இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே பொதுவாக குரு பகவான் வந்துட்டா நிறைய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவாரு, எல்லாமே சாதகமான சூழலா இருக்கும். 12 ராசிகளுக்குமே குரு பயிற்சி அப்படின்னாலே சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதுல பின்விளைவுகள் ஏதாவது இருக்குமா, பாதகமா ஏதாவது ஏற்படுமா? குரு வந்து ரொம்ப சாதகம், அதுவும் இப்போ உச்ச பெற்ற இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது. அதனால அதீதமான தாய்மை பற்று அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது நவம்பர் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கதான் இருக்கும். நவம்பருக்கு அப்புறம் தான் நம்மளுக்குள்ள சின்ன ராகுகேது பயிற்சியில் ஒரு மாற்றம் வரும். ஒரு குரு பயிற்சினால ஒரு மாற்றம் கிடைக்க முடிஞ்சு அது வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கும் 12 ராசிகளுக்குமே. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற உச்ச குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இது. ஆமா, அது வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து கோயில் புறநமைப்பு, கோயில் விஷயங்கள், ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர்கள் வெளிப்பாடுகள், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெண் தன்மை வந்து இங்க நல்ல வலிமையாகுது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ இந்த குரு பயிற்சினால இயற்கை பேரிடர்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ வெப்பம் வந்து எந்த அளவுக்கும் இல்லாத வகையில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் மழை அதிகமாக இருக்குமா? வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏதாவது புதிய நோய் தொற்றுகள் பரவ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த இந்த இதில் வந்து நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். மிதமான ஒரு கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு இதாக இருக்கும். இப்போ வெயில் வந்து நம்ம எடுத்திருப்போம், ஹெவியான வெயில், ஆனால் மழை பெய்யும்னு எடுத்திருக்க மாட்டோம், ஆனால் மழை பெய்யுது. அதே போல் தான் இந்த மழை காலத்தில் நம்ம நினச்சிருப்போம் மிதமான மழை கரெக்டாக தான் இருக்குன்னு பார்த்தா எதிர்பாராதமாக ஒரு ஹெவியான ஒரு இதை எடுத்து நம்ம இது கொஞ்சம் ஒரு இது மழை பொழிஞ்சு எடுத்துக்கக்கூடியதாக மாறும். புயல் காற்று வருதுங்கிறத விட மழை நீரினால் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம், அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மாறுவாங்க.
அதாவது நம்ம சொந்த நாட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படும். அது வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் பறிபோகுதல், வேலை நிற்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய வந்து இந்தியாவுக்குள்ள வர்ற மாதிரி அவங்கவுங்க தாய்நாட்டுக்குள்ள திரும்ப வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வைரஸ் இஷ்யூஸ், ஏதாவது வைரஸ் இஷ்யூஸும் நோய்களின் தாக்கமும் இருக்குது, வேலை தடுமாற்றத்தினாலும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருதார அமைப்புகளுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த தடவை வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த கல்யாணங்கள்லாம் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒவ்வொரு விஷயம் செய்வதற்குள் அரசாங்கம் மூடி அவ்வளோ விஷயத்தை ஓப்பனாக பேசாமல் கொஞ்சம் இலைமறை தலைமறைவாக விஷயங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப அப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் நிறைய வந்து பிடிவாத தன்மைகள் அதெல்லாமே தன் இடத்துல நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற ஒரு பிடிவாத தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். பழனி முருகர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில பணவரவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரசி நல்லா இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒன்று நினைப்பாங்க, அது வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி இவங்க தலைமையில் ஏதாச்சும் முக்கியத்துவம் நடத்துகிற மாதிரி இருக்கும். நிறைய குடும்பத்தை பற்றின பேச்சுகள், வருமானத்தை பற்றிய பேச்சுகள் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வீடு மனை வாங்குறதுக்கு சின்ன நவம்பர் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வாங்க முயற்சி பண்ணாலும் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில ரிஷபராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணா சாதகமா இருக்குமா? இந்த வருடம் அவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க பண்ணினாங்கன்னா இவங்க கோபத்தினுடைய அளவுனால நிறைய விஷயங்களை பிரேக் பண்ண வேண்டி வரும். சொந்த தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருடம் முயற்சி பண்ண வேண்டாம். அவங்களா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறதல் அந்த மாதிரி இதில் இது பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் இருக்கிற பிஸ்னஸை அப்படியே தக்க வச்சுட்டு போங்க. அந்த பிஸ்னஸ்ல லாபங்கள் உருவாகும். இப்போ அவங்க வச்சிருந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணீங்கன்னா அது லாபத்தை உருவாக்கலாம். ஆனால் புதுசான பிஸ்னஸ் முயற்சி பண்ணீங்கன்னா அது நிறைய அவமானங்கள், நிறைய விஷயங்கள் நான் தனிப்பட்ட முறையில் பண்றேன்னா கூட உங்களுக்கு அது முயற்சிகள் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி. காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? காதலர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவது தான் இருக்கும். காதல் ரொம்பவே நல்லா இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால இந்த வருடம் இவங்களுக்கு காதல் பண்றவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல ஒரு சின்ன முயற்சி பண்ணா குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால காதலருக்கு சிறப்பான. ஓகே மேம், கணவன் மனைவிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவி உறவு இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாத குணம், கோபத்தினால நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்ட் வழக்குகளில் நிற்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி விவகாரத்து கோர்ட் வழக்குகள் வந்து கொஞ்சம் இந்த வருடம் முடியாது. அது கணவன் மனைவி மட்டும் இல்லை, வேற எந்த கோர்ட் வழக்குகளும் இந்த வருடத்தில் நம்ம முடிக்கிற மாதிரி தன்மை இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோர்ட் வழக்குகள் சந்திச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உறவு நிலையில் உள்ள கோர்ட் வழக்குகள் நம்ம வந்து சந்திக்கும் போது கொஞ்சம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேம், ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில ஏதாவது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? இந்த குரு பெயர்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து த்ரோட் அந்த மாதிரி கொழுப்பு சார்ந்த விஷயமும் த்ரோட் அந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கை, தொண்டை, தோள்பட்டை இந்த சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்கு முதுகு தண்டுவடம் பிரச்சனைகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மாணவர்கள் வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சில பிள்ளைகள் வந்து படிக்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு கணபதி வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கொள்ளலாம். ஓகே மேம், எவ்வளவு சதவிகிதம் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும்? இவங்களுடைய இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு 50 தான் சொல்லுவேன். 50-50 தான் எடுத்துக்கணும். ஏன்னா குடும்ப சார்ந்த விஷயத்து நன்றாக இருக்கும், வருமானம் சார்ந்த விஷயத்து நன்றாக இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் தொடங்குவதற்கு கொஞ்சம் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் புதுசாக தொடங்க தடையாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கோர்ட் வழக்குகள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால 50-50 தான் இங்கே உங்களுக்கு எடுக்கலாம்.